இன்றைக்கி வந்து ரொம்ப எம்மியான சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும். நீங்களும் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதே மாதிரி உங்களுக்கு டேஸ்ட்டாக வரும். பாருங்கள், நம்ம மசாலாம் அரைச்சி ஊற்றவே கிடையாது, ஆனால் எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எம்எஸ் குக்கிங் விசிட்டர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன சமையல் செய்ய போகிறோம் அப்படின்னா சிக்கன் வச்சு சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். பிராய்லர் சிக்கன் நான் எடுத்திருக்கேன், நாட்டுக்கோழி கிடையாது, பிராய்லர் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை வச்சு எப்படி ரொம்ப டேஸ்டான கிரேவி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிச்சிடலாம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்ன மாதிரி சின்ன யூடியூபர்ஸ்க்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க, அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, கல்பாசி, கசகசா அதெல்லாம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, புதினாத்தலை எடுத்திருக்கேன். வெங்காயம், தக்காளி, அடுத்து நம்மளோட மெயினான பொருள் வந்து சிக்கன் கழுவி உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் மசாலா பொடி என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா மஞ்சள் தூள், அடுத்து வரமிளகாய் தூள், இது வந்து சிக்கன் மசாலா எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறம் இது வந்து கரம் மசாலா எடுத்திருக்கேன். நமக்கு காரம் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா அப்போதைக்கு வந்து நம்ம மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம கிரேவி வந்து கொஞ்சம் இன்னும் ரொம்ப கெட்டியாக வேணும் அப்படின்னா அப்போதைக்கு வந்து நம்ம மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். நான் இப்போதைக்கு எடுக்கலை, மல்லிப்பொடி நான் இப்போதைக்கு எடுக்கலை. இதை வச்சு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு பற்ற வச்சு நான் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். இது நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். நான் வந்து கடலை எண்ணெய் சேர்க்குறேன். தேவையான அளவு ஆயில் சேர்த்தாச்சு. நீங்கள் இப்படி கை வச்சு பார்க்கும்போது லைட்டாக போக வந்துச்சு அப்படின்னா ஆயில் வந்து நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக பட்டை சோம்பு சேர்த்துக்கிறேங்க. சோம்பு, அடுப்பு இப்போ நம்ம சிம்மில் வச்சாச்சு. சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பட்டை வகைகள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். எண்ணெய் நிறைய இருக்கனால தெரிச்சு வைக்கணும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரே ஒரு கிரீன் சில்லி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆனியன் வந்து போட்டுக்கலாம். இப்போ நெருப்பு கொஞ்சம் அதிகமாக வச்சு நம்ம இதை வந்து ஒரு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மட்டும் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் போட்டதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா தெரியுது. நம்ம வதக்கிக்கிட்டே இருப்போம் கொஞ்சம் ஓரளவு வதங்குற வரைக்கும். வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். நான் தக்காளி வந்து ஒரு 2 பெரிய தக்காளி, ஒரு சின்ன தக்காளி வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருந்த தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாமே வந்து
நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொடி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். என்னென்ன பொடி எடுத்திருக்கேன் அப்படிங்கிற முன்னாடியே சொன்னேன், இருந்தாலும் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் வர மிளகாய்த்தூள் அதாவது வத்தப்பொடி எடுத்து வச்சுருக்கேங்க, அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன், அடுத்து கரம் மசாலா எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலா பொடி எல்லாமே சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம தனியாக வெங்காயம் தக்காளி இதெல்லாம் அரைச்சி ஊற்றவே கிடையாது. நம்ம தாளித்த உடனே எல்லாம் சேர்த்து வதக்கினது தாங்க. அதே மாதிரி கடைசி வரைக்கும் நம்ம தக்காளி வெங்காயம் சேர்த்து அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது. மசாலா இல்லாமல் எவ்வளோ திக்னஸ்ஸாக நம்ம கிரேவி செய்ய போகிறோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் ட்ரிக்கேங்க. பாருங்கள், முழுசாக நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். சரி வாங்க நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம போட்டிருந்த எல்லாமே வந்து நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் தக்காளி நம்ம மசாலா பொடி ஸ்மெல் எல்லாமே மாறிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மெயினான பொருள் இந்த சிக்கனை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். சரிங்களா? சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், சேர்த்துக்கலாம். மூணு 4 டைம் வந்து நான் சிக்கனை வந்து நல்லா கழுவிருக்கேன். கடைசி டைம் கழுவும் போது உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கேங்க. அதோட வளவளப்பு தன்மை எல்லாமே மாறுறதுக்காக உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கேன். நீங்களும் ஒரு டைம் வந்து சிக்கன் குழம்போ இல்லை கிரேவியோ செய்யும் போது சிக்கனை வந்து உப்பு போட்டு கழுவி பாருங்கள். உங்களுக்கே வந்து அந்த குழம்போட டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். இப்போ பாருங்கள், சிக்கனை போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டோம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போது இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். முன்னாடி நான் உப்பு சேர்த்துருந்தேன், அது வந்து வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கணும், தக்காளி சீக்கிரம் வதங்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக தான் வந்து நான் உப்பு சேர்த்துருந்தேன். இப்போது சிக்கன் வேகிற அளவுக்கு தேவையான, அதாவது கிரேவிக்கு தேவையான முழு உப்பையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இந்த அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப தீ இல்லாமல் ஒரு நார்மலாகவே தீ வச்சு நம்ம கிளறி வேக வைக்கலாம். இப்போ வந்து நான் லைட்டாக ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு மட்டும்தாங்க தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நம்ம இது வந்து கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விடுவோம். மீடியம் தீயிலே வச்சு வேக விடுவோம். தீ வந்து நம்ம ஃபுல்லாக வச்சிட்டோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம தண்ணியே விடலையே, கொஞ்சம் தானே தண்ணி விட்டுருக்கோமா, அப்படிங்கும்போது அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் மீடியம் தீயில் வச்சு இதை வதக்கிக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. சிக்கன் பாருங்கள் ஓரளவு வெந்துருச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சமாக ஒரு 2 சில்லு மட்டும் தேங்காய் எடுத்து அதை அரைச்சி கொஞ்சமாக லைட்டாக தண்ணி கலந்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் வந்து நமக்கு கிரேவி செம்மையாக ரெடி ஆகிடும். நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இப்போ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா, என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். இப்போ திரும்ப நம்ம மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வேக விடலாம். நமக்கு ரொம்ப சுவையான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் மசாலா அரைச்சி ஊற்றவே கிடையாது. எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம ஹோட்டலில் வாங்குகிற டேஸ்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா தழை தூவி ஒரு டைம் கிளறி விட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பரிமாறலாங்க. உண்மையாகவே டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. இப்போ நான் டேஸ்ட்டு பார்த்தேன், வெந்துருச்சா என்னன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இல்லையா. அப்போ நான் டேஸ்ட்டு பார்த்தேன். என்னோட வீடியோ அப்படின்றக்காக நான் சொல்லலை, உண்மையாகவே டேஸ்ட் வந்து ரொம்ப அடிப்போலியாக இருக்குது. உங்களுக்கு நான் செஞ்ச சிக்கன் கிரேவி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோவுக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். நன்றி.